உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சாலையை கடக்க முடியாமல் ஊர்திகள் தத்தளித்தன. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சீருடை அணிந்த நிலையில் இருந்த அம்பிகா என்ற பெண் தலைமை காவலரை குபேந்திரன் என்ற நபர் அரிவாளால் வெட்ட முயன்றார். அப்போது அம்பிகா தடுக்க முயன்றபோது அவரது இடது கண்ணுக்கு கீழ் வெட்டு விழுந்தது. இதனை பார்த்ததும் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் குபேந்திரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணாக்குடி கிராமத்தில் கல்குவாரி அமைத்த அதிக அளவில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனிமவள கொள்ளையர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை ஆய்வு செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் போதிய அளவில் பேராசிரியர்கள் இல்லாததால் கண்காணிப்பாளர்கள் இல்லாமலேயே மாணவர்கள் தேர்வு எழுதும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 3 அல்லது 4 அறைகளில் நடைபெறும் தேர்வை ஒரே பேராசிரியர் கண்காணிக்கிறார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உதகையில் நாளை நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இதையொட்டி மசினகுடியில் அமைக்கப்பட்டுள்ள உலங்கூர்தி தளத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. ராணுவ உலங்கூர்தி வருவதை காண குவிந்த அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அரியலூரில் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெயர் பலகையில் 80 விழுக்காடு அளவுக்கு தமிழ் பெயர் இருக்க வேண்டும் என்று வணிகர்களிடம் கூறிய அதிகாரிகள் இதற்காக மே மாதம் 15ஆம் தேதி வரை காலக்கெடு விதித்தனர்.